ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போது நான் மிஷினை பற்றின ஒரு சின்ன டிப்ஸு கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ என்னென்னா, நம்ம ஸ்விங் மிஷினில் கீழே ஆயில் இருக்கும் இல்லைங்களா? நான் கொஞ்ச நாளாக எப்போவுமே செக் பண்ணுவேன். இப்போ நான் செக் பண்ணல. திடீர்னு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆயில் ஒயிட் கலராக இருக்குது, ஃபுல்லாமே கலராக மாறிடுச்சு. இப்போது அதனால எதனால் அந்த மாதிரி கலராக மாறிச்சுன்னு தெரில. ஃபஸ்ட் டைம் ஊற்றும்போது அது மாதிரி ஆகலை, செகண்ட் டைம் அது மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லாமல் நம்ம துணியெல்லாம் கிளாத்தெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது அந்த பிசுறு நூல் எல்லாமே நிறையா உள்ளே போயிட்டு இருந்தது. அப்புறம் கொக்கி சின்ன சின்ன அழுக்கு அந்த மாதிரிலாம் எல்லாமே உள்ளே போகும் இல்லைங்களா? அது மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த ஐடியா பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன்றும் இருக்குது, எனக்கு எப்படியும் ஒரு 1/4 லிட்டரு கிட்ட வேஸ்ட்டு தான் இதெல்லாம். அப்புறம் நம்ம ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ப்ளவுஸு சாரீலாம் இந்த ஸ்டோன் சாரீலாம் வருது பார்த்தீங்களா? அதனுடைய ஸ்டோன் எல்லாமே இந்த ஓட்டைக்குள்ளே போய் அந்த ஆயில் இதுக்குள்ளே போயிடுது. சரிங்களா? அதனால தான் நான் இது மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோனோ இந்த குட்டி குட்டி அந்த சில்வர் ஸ்டோனுங்களாம் இருக்குது இல்லைங்களா? நம்ம பாரி ஒர்க்கு ப்ளவுஸ் தைச்சோன்னாவோ இந்த ஸ்டோன் ஒர்க்கு ப்ளவுஸ் தைச்சோன்னாவோ அதை எல்லாமே இந்த சந்துக்குள்ளே போய் அந்த ஆயிலுக்குள்ளே போயிடுது. இதனால் கலர் கூட மாற இருக்கலாம், சான்சஸ் இருக்கலாம் இல்லையா? அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு யூஸ் ஆகியிருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் தான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ போடுறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் க்ளீன் பண்ணுறதுக்கும் அந்த ஆயிலெலாம் லீக்கட் பண்ணி அந்த டஸ்ட்டு தூசி எல்லாமே எடுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 1 hour குறைஞ்சது ஆகிடுது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? எனக்கு எப்படி வீடியோ போடுறதுன்னு தெரில, இதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா எனக்கு மெசேஜ் போடுங்க.